சென்னை பாஜக அலுவலகம் கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கட்சியின் மையக்குழு ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளதால் அங்கு உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 10ஆம் தேதியும் அடுத்த 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது. அதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக திமுக தனது வேட்பாளரை அறிவித்தது மட்டுமில்லாமல் இன்று மனு தாக்கலும் செய்துள்ளது. அதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் பாஜக கூட்டணி சார்பாக பாமகவும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தது. தற்போது இடைத்தேர்தலுக்கான பரப்புரை சூடு பிடித்துள்ள நிலையில் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மையக்குழு ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. சென்னை கமலாலயத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக பாஜகவின் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் குழு அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திடீரென அண்ணாமலை தலைமையில் பாஜக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதால் அரசியல் வட்டாரத்தில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.